அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். அல்லேலூயா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை நற்செய்தியாளரான புனித மார்க்குடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் பறித்து அழைக்கின்றது. பேதுருவின் அன்பு சீடராக, பேதுருவோடு அற்புதமான ஒரு செயலாளராக, பேதுருடைய பணி வாழ்விலே செல்லுமிடமெல்லாம் உறுதுணையாக இருந்து நற்செய்தி பரப்பும் பணிக்கு ஆற்றிய அவர் செயல்பாடுகள், அதோடு மட்டுமல்லாமல் திருத்துதர் பவுலடிகளாரோடும் இணைந்து இறையரசு பணிக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர்தான் இந்த புனித மார்க்கு நற்செய்தியாளர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்படவில்லை என்றாலும் 12 சீடர்களில் இவர் ஒருவர் இல்லை என்பது நமக்கு தெரியும். இருப்பினும் பேதுருவின் வழியாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆழமாக அறிந்து கொண்டவர் இவர். கிறிஸ்துவுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தார். கிறிஸ்துவை போதித்ததை அறிந்த கயவர்கள் இவரை கயிறு கட்டி தெருக்களிலே இழுத்துச் சென்றார்கள். இழுத்துச் செல்லுகின்ற பொழுது தன் உயிரை துறந்தார் என்பது இவருடைய வரலாற்று செய்தி சொல்லுகிறது. நற்செய்தி நூல்களில் 2வது நற்செய்தி நூல்களை இந்த உலக திருச்சபை கொடுத்த பெயரும் பெருமையும் இவரை சாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது போல உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று தன் சீடர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை தனது வாக்குறுதியாக ஏற்று தன் வாழ்வையை ஆண்டவர் அர்ப்பணித்த இந்த நற்செய்தியாளரை போல நாமும் இந்த மண்ணுலகில் வாழ இறைவனை வேண்டி இந்த திருப்பலியிலே ஒன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே,
நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நற்செய்தி அறிவிக்கும் அருளை கொடுத்து நற்செய்தியாளரான புனித மார்க்கை உயர்த்தி நீரே. அவரது போதனையால் பயன் பெற்று நாங்கள் உண்மையில் கிறிஸ்துவின் அடிசுவடுகளை பின்பற்றி செல்ல எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் மகன் மார்க்குவும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார். திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவர்களே, ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லாரும் மனத்தாழ்மையை ஆடையாக அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளின் வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள். அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். உங்கள் கவலைகளையெல்லாம் அவரிடம் விட்டுவிடுங்கள், ஏனென்றால் அவர் உங்கள் மேல் கவலை கொண்டுள்ளார். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள். உங்கள் எதிரியாக ஆகிய அலகை யாரை விழுங்கலாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல தேடி திரிகிறது. அசையாத நம்பிக்கை கொண்டவர்களாய் அதனை எதிர்த்து நில்லுங்கள். உலகெங்கிலும் உள்ள உங்கள் சகோதரர் சகோதரிகள் உங்களைப் போலவே துன்பங்களுக்கு உள்ளாகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அல்லவா? எல்லா அருளும் நிறைந்த கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்குள் என்றும் நிலைக்கும் தம் ஆட்சியில் பங்கு கொள்ள உங்களை அழைக்கிறார். சிறிது காலம் துன்பங்களுக்கு பின் அவர் உங்களை சீர்படுத்தி, உறுதிப்படுத்தி, வலுப்படுத்தி நிலைநிறுத்துவார். அவரது வல்லமை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். நம்பிக்கைக்குரிய சகோதரன் என நான் கருதும் சில்வான் வழியாக சுருக்கமாக உங்களுக்கு எழுதியுள்ளேன். உங்களை ஊக்குவிக்கவும் கடவுளுடைய மெய்யான அருளை பற்றி சான்று பகரவுமே எழுதினேன். இந்த அருளில் நிலைத்திருங்கள். உங்களைப் போலவே தேர்ந்து கொள்ளப்பட்ட பாபிலோன் சபையாரும் என் மகன் மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார். அன்பு முத்தம் கொடுத்து நீங்கள் ஒருவர் மற்றவரை வாழ்த்துங்கள். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகுக. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 89. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வானை போல் உறுதியானது. பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரே, வானங்கள் வியத்தகு செயல்களை புகழ்கின்றன. தூயவர் குழுவினில் உமது உண்மை விளங்கும். வான்வெளியில் ஆண்டவருக்கு நிகரானவர் யார்? தெய்வமைந்தர் குழுவில் ஆண்டவருக்கு இணையானவர் யார்? பல்லவி.
ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் இன்றும் பாடுவேன். விழாவின் பேரொலியை அறிந்த மக்கள் பேர் பெற்றோர். ஆண்டவரே, முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் இன்றும் பாடுவேன். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அவர் கடவுளின் வல்லமையை ஞானமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு 11 தோன்றி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு பெருவிழாவினுடைய இந்த பாஸ்கு காலத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, இன்று அன்னையாம் திருச்சபை நற்செய்தியாளரான தூய மார்க்குடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றது. இவருடைய பிறப்பு கிபி 1ஆம் நூற்றாண்டு என்று இவருடைய வரலாற்று செய்தி சொல்லுகிறது. கிபி 68ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இவருடைய மரணம். இந்த உலகத்தை விட்டு அவர் இறைவனடி சேர்ந்தார் என்பது இவருடைய வரலாற்று செய்தி. வெனிஸ் நகரத்தின் பாதுகாவலராகவும் எகிப்தின் பாதுகாவலராகவும் இவர் காணப்படுகிறார். ஏனென்றால் இவர் மரித்த பிறகு இவருடைய சீடர்கள் இவருடைய உடலை எடுத்து சென்று வெனிஸ் நகரத்திலே அடக்கம் செய்தார்கள். இன்றைய அந்த இடத்தில் ஒரு மாபெரும் பெரிய ஒரு ஆலயம், தூய மார்க்கு ஆலயம் என்று காணப்படுகிறது. ஒரு நிகழ்வு ஒன்று இவ்வாறு இவரை பற்றி சொல்லுகிறது. மார்க்கு நற்செய்தியாளர் அலெக்சாண்ட்ரியா நகருக்கு இறையாட்சி பணி செய்ய தன் பயணத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது, அந்த நகருக்குள் அவர் நுழைந்த பொழுது அவருடைய காலணிகளில் ஒன்று அருந்து போய்விட்டது. அருந்து போன காலணிகளோடு அவர் பயணம் தொடர முடியவில்லை. எனவே அந்த நகருடைய வாயில் பகுதியிலே காலடிகளை தைத்து கொண்டிருக்கின்ற ஒருவரிடம் எடுத்து சென்று தன்னுடைய காலணிகளை தைத்து கொடுக்க அவர் கேட்டிருக்கிறார். அவரும் அதற்கு இசைவு கொடுத்து அந்த காலணிகளை அவருடைய வேலைப்பாடுகள் நிறைய அவர் ஆரம்பித்து தைக்கின்ற பொழுது
காலணிகளை தைக்கக்கூடிய அந்த ஊசியானது அவருடைய ஒரு கரத்தில் இருக்கின்ற விரலை காயப்படுத்தி அது குபீர் என்று இரத்தம் அதிகமாக பொங்கி வெளியே வந்ததாம். இப்படி வருகின்ற பொழுது நமக்கு காயங்கள் ஏற்படுகிறதோ, ஆபத்து ஏற்படுகிறதோ, ஐயோ அம்மா அப்பா என்று தான் நாம் அலறுவோம், அல்லது கடவுளை என்று அலறுவோம். அதுபோல இந்த காலணி தைக்கக்கூடிய மனிதன் கடவுள் ஒருவரே என்று அவனுடைய மொழியில் கத்தி இருக்கிறான். அந்த வலி தாங்க முடியாமல் அவனுடைய சத்தத்தை கேட்ட மார்க்கு அவன் காயத்தை பார்த்து அவன் மீது இரக்கம் கொண்டு தன்னுடைய உமிழ்நீரால் தரையிலே மண்ணை எடுத்து அதை பிசைந்து அவனுடைய கரங்களில் இரத்தம் வெளிவந்த இடத்தில் அதை வைத்து மூடிய உடனே ஒரு சில நிமிட துளிகளில் அந்த காயங்கள் ஆறப்பட்டு மீண்டுமாய் அந்த விரல் புதுப்பொலிவாக காணப்பட்டதாம். இந்த இறை அனுபவத்தை பெற்ற அந்த மனிதன் மார்க்கு நற்செய்தியாளரிடம் உரையாடுகிற பொழுது கிறிஸ்துவை அறிவிக்கப் போகிறார் என்று தெரிந்து அவரும் கிறிஸ்தவனாக மாற இசைவு கொடுத்திருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அவரும் அவருடைய மனைவி பிள்ளைகள் அனைவருமே கிறிஸ்துவை தன்னுடைய மீட்பராக ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய பெயர் என்னவென்றால் அனுயானுஸ் என்பதாகும் என்று வரலாறு சொல்லுகிறது. இப்படி அவர் இந்த அனுயானுஸ் என்கின்றவனை கிறிஸ்தவனாக மாற்றிய இந்த செய்தி கேட்டவுடனே அந்த பகுதியில் இருக்கின்ற ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசர்கள் மார்க்கு மீது கோபம் கொண்டு அவரை கொல்ல முயற்சி செய்தார்கள். எனவே இந்த அந்தியோக்கு பகுதியிலிருந்து அவர் அலெக்சாண்ட்ரியா பகுதியிலிருந்து அவர் வெளியே வருவதற்கு முன்னதாக இந்த அனுயானுஸ் என்பவனை ஆயராக அவர் திருப்பொழிவு செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு அவர் வெளியேறினார். இது மார்க்கு நற்செய்தியாளருடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்த ஒரு உண்மை நிகழ்வு. இறைவனுடைய அழைப்பு எப்படியெல்லாம் மனிதர்களை ஆட்கொள்ளப்படுகிறது என்பதற்கு மார்க்குவும் இந்த காலணி தைத்து கொண்டிருக்கிற ஒரு தொழிலாளியும் நமக்கு அற்புதமாக வெளிப்படுத்துகிறார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இது வாழ்க்கை வரலாற்றில் நடந்த நிகழ்வாக இருக்கின்ற பொழுது மார்க்கு இந்த நற்செய்தியாளர் இவருடைய தாய் மரியா என்று சொல்லப்படுகிறது. இந்த மரியா தன்னுடைய இல்லத்தில் இருக்கிற பொழுதுதான் பேதுரு சிறையிலிருந்து ஆண்டவரால் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு அந்த சிறையிலிருந்து வந்தவுடனே அவர் அடைக்கலம் புகுந்த இடம் மார்க்கினுடைய இல்லம்தான். அதாவது அந்த மரியா என்கின்ற இல்லம்தான். இது திருத்துதர் பணிகள் நூலிலே 12ஆம் அதிகாரம் 12 முதல் 16 முடிய இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது காண முடிகிறது. பேதுரு மரியா என்கின்ற வீட்டை வந்து கதவை தட்டுகிறார். பணிப்பெண் திறந்து பார்க்கிறார். அங்கே பேதுரு என்று தெரிந்து அவள் ஓடி சென்று மரியாவிடம் இருக்கிறவர் சொல்லுகிற பொழுது அவர்கள் நம்பவில்லை. பேதுரு நான் தான் என்று சொல்லுகிறார். உள்ளே வருகின்ற பொழுது அவர்கள் அனைவருமே பெருமகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை திருத்துதர் பணிகள் நூலிலே 12ஆம் அதிகாரம் 12 முதல் 16 இறைவசனங்களை நாம் வாசிக்க கேட்கின்றோம். இந்த அளவிற்கு பேதுரு அந்த குடும்பத்தில் ஒரு சில நேரங்களில் அவர்கள் ஓய்வெடுத்து தன்னுடைய இறையாட்சி பணியை அவர் ஆரம்பிக்கின்றார். ஏறக்குறைய கிபி 46ஆம் ஆண்டு பவுல் அந்தியோக்கு நகருக்கு பயணம் செய்கின்ற பொழுது மார்க்கு நற்செய்தியாளர் அவரோடு திருத்தூது பணியிலே செயல்பட ஆரம்பித்தார். அவர்கள் பயணத்தின் இடைப்பட்ட காலங்களிலே பெர்கே என்கிற இடம் செல்லுகிற பொழுது இருவருக்கும் கருத்து வேறுபாடு பெற்று மார்க்கு அவரை விட்டு பிரிந்து வருகிறார். இவ்வாறு பிரிந்து வருகிற பொழுது மீண்டுமாய் கிபி 60ஆம் நூற்றாண்டிலே மார்க்குவும் பவுலடிகளாரும் இணைந்து இறையாட்சி பணியை மேற்கொள்கிறார்கள். பவுலடிகள் அற்புதமாக சொல்லுவார், என்னுடைய பணிக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவர் என்று இந்த மார்க்குவை அவர் பெருமையாக சொல்லுகிறார்.
இதையும் தாண்டி பேதுரு மார்க்கு மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார். ஏனென்றால் மார்க்கு பேதுருவின் அன்பின் சீடராகவும் செயலாளராகவும் விரிவுரையாளராகவும் பேதுருவோடு இணைந்து பணியாற்றியவர் மார்க்கு. எனவேதான் பேதுரு சொல்லுவார், என் அன்புக்குரிய மகன் என்று. இன்றைய முதல் வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். என் அன்பிற்குரிய மகன் என்று சொல்லுகிறார். பேதுருவோடு மார்க்கு பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுதுதான் கிறிஸ்து இயேசுவை பற்றி அதிகமாக அறிந்து கொண்டார் என்பதையும் இவருடைய வரலாற்று செய்தி சொல்லுகிறது. பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளை, இப்படி இவர் தன்னுடைய பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது கிபி 65ஆம் நூற்றாண்டிலே தான் மார்க்கு நற்செய்தியாளர் ரோமையாளர்களுடைய வேண்டுதலுக்கு இணங்க இவர் இந்த நற்செய்தியை எழுதுகிறார். இவருக்கு மார்க்கு என்றும் பெயர் உண்டு, ஜான் என்றும் பெயர் உண்டு. ஜான் என்பது வேதத்திலே வாசிக்க கேட்போம். ரோமையருடைய பெயர் அவருடைய மொழிகளுக்கு ஏற்றார் போல இவரை மார்க்கு என்று கூட அழைக்கப்படுகிறது. எனவே 65ஆம் ஆண்டு இந்த தன்னுடைய நற்செய்தியை அவர் எழுத ஆரம்பிக்கின்றார். இந்த நற்செய்தியினுடைய சிறப்பு அம்சங்கள் 3 என்று இறையில் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். அது என்னவென்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த எழுதிய நற்செய்தியிலே மிகவும் 3 நற்செய்திகளில் இது ஒன்று குறுகிய நற்செய்தியாக சொல்லப்படுகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 நற்செய்திகளில் இவருடைய 2வது நற்செய்தி மிகவும் குறுகிய நற்செய்தியாக காணப்படுகிறது. 2வது மார்க்கு எழுதிய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து துன்புறும் ஊழியராக அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி இருக்கிறார். 3வது செய்தி, இந்த மார்க்கு நற்செய்தியாளர் திருமுழுக்கு யோவானை பாலை நிலத்தில் ஒலிக்கின்ற குரலாக சுட்டி காட்டுகிறார். இந்த 3 சான்றுகள் தான் இவருடைய நற்செய்தியினுடைய சாராம்சமாக காணப்படுகிறது. இவர் இவ்வாறு பணியாற்றி கொண்டிருக்கிற பொழுது அலெக்சாண்ட்ரியா, எகிப்து போன்ற இடங்களில் இவர் இறையாட்சி பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது இவரை பிடித்து கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். அதாவது இவருடைய உடம்பிலே கயிறை கட்டி தெருக்களில் இழுத்து செல்லுகிற பொழுது தன் உயிரை ஈர்ந்தார் கடவுளுக்காக. அதன் பிறகு இறந்தார் என்ற செய்தி கேட்டு இவருடைய சீடர்கள் இவருடைய உடலை எடுத்து சென்று வெனிஸ் நகரத்திலே அவரை அடக்கம் செய்தார்கள். மார்க்கு நற்செய்தியாளர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்படாத சீடராக இருந்தாலும் இயேசுவை ஆழமாக பேதுருவோடு பயணித்து கொண்டு தெரிந்து வைத்து நற்செய்தி எழுதக்கூடிய அளவிற்கு தன்னை ஈடுபடுத்தி காலணி தைக்கின்ற ஒரு மனிதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகனாக அவனுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவனுக்கும் ஆயர் பதவியை கொடுத்து இறையாட்சி பணியை எப்படியெல்லாம் இந்த மண்ணுலகிலே அவர் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதை அவருடைய வரலாற்று பகுதிகள் நமக்கு தெளிவாக காணப்படுகிறது. இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர். காலணி தைத்தவனும் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றான், மீட்பு பெற்றான். இன்றும் இந்த உலக திருச்சபையிலே அவனுடைய நம்பிக்கையை நாம் ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, நாமும் நம்முடைய திருமுழுக்கின் வழியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை நம் மீட்பராக, நம் சகோதரனாக, நம் வழிகாட்டியாக, நம் ஆயனாக, நம் ஆசிரியராக, நல்ல தாயாக, தந்தையாக, உடன்பிறப்பாக நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தித்து இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகு நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் அப்பத்தை பெற்றுள்ளும் நிலத்தில் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை வகுப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மார்க்கின் பெருமையை போற்றி புகழும் நாங்கள் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். அதனால் நற்செய்தி அறிவிக்கும் பணியில் உமது திரு அவை என்றும் நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரை உமது மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்துதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீராகவே வானதூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியாரோடு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவலில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சவேரியார், புனித கஸ்பார்
இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற நற்செய்தியாளரான புனித மார்க்கு மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும்.
உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் அல்ல இறைவா, உமது புனித பீடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இத்திரு உணவு எங்களை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித மார்க்கு போதித்த நற்செய்தியின் மீதுள்ள நம்பிக்கையில் உணவு எங்களை உறுதியாய் இருக்க செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.